Hello guys, welcome to RS Terracotta Jewelry. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். சேம் பல்க் ஆர்டர் தான். ஆனா இன்னைக்கு நம்ம டிசைனிங் processல இருந்து till end வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மோல்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ நிறைய பேர் எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து end வரைக்கும் full process காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ. சோ இதுல மோல்ட் நான் ஒரு 4 years முன்னாடி நானே ரெடி பண்ண மோல்டு தான் இது. சோ இந்த மோல்டுல நம்ம இம்ப்ரெஷன் எடுத்துக்க போறோம். பெண்டன்ட், இயரிங்ஸ் பிளஸ் அந்த பீட்ஸ் இது எல்லாமே இந்த ரெண்டு மோல்டு பேஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். பிளஸ் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த செட் 7 செட்ஸ் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க கஸ்டமர். சோ அவங்களுக்காக தான் இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். சோ அப்படியே வீடியோவா எடுத்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால வீடியோ எடுத்திருக்கேன். சோ இதுல நான் இம்ப்ரெஷன் மேக் பண்ணிட்டு பேக் சைட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பெண்டன்ட் எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் வெளியில எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம ஃபினிஷிங் எல்லாம் கொடுக்கணும். சைடு எட்ஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு லாலிபாப் பீட்ஸை பாட்டம் சைட்ல நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ லாலிபாப் பீட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வரும். ஸோ இதெல்லாம் பாட்டம்ல அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல டீடைலிங் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு மோல்டோட இம்ப்ரெஷனே நல்லா இருக்குங்கிறனால அப்படியே நான் சைடு எட்ஜஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹோல் மேக் பண்றோம். ஸோ கியர் ஒயர் இன்சர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஹோல் தேவை இல்லையா? ஸோ அதை நான் இந்த பீட்ஸ்லயும் பிளஸ் பெண்டன்ஸ்லயும் எந்த பிளேஸ்ல உங்களுக்கு வேணுமோ அந்த பிளேஸ்ல நீங்க மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதே மாதிரி 7 செட்டுக்கு பெண்டன்ட், பீட்ஸ் பிளஸ் இயரிங்ஸ் ரெடி பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ இது நல்லா காஞ்சிருச்சு. 3 days நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் பேக்கிங் போட்டு எடுத்துட்டேன். பேக்கிங் போட்டு இப்ப இந்த டிசைனை தான் நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். இதுல கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க கஸ்டமர். சோ அதுக்கேத்த மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஆன்டிக் கோல்டு அப்ளை பண்றேன். கேமல் பிராண்டோடது. கேமல் அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் பெண்டன்ட் ஒர்க்கை நம்ம முடிச்சிடணும். பெண்டன்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பீட்ஸ் ஒர்க் பெயிண்ட் பண்றோம். பீட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இயரிங்ஸ். இந்த ஃப்ளோல தான் நான் இப்ப பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பெண்டன்ட்ல சென்டர்ல ரெட் கலர் கேட்டிருந்தாங்க அண்ட் பீட்ஸ்ல ரெட் கலர் கேட்டிருந்தாங்க. சேம் அக்ரலிக் பெயிண்ட் தான், ரெட் கலர். கேமல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இம்போர்ட்டட் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் நமக்கு அது பார்க்கறதுக்கு நல்ல கிளாஸியா சூப்பர் ஃபினிஷ்ல இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால பேக் சைட், ஃப்ரண்ட் சைட், சைடு எல்லாத்துலயும் நான் அப்ளை பண்ணிட்டு அந்த ரவுண்டு, சென்டர் ரவுண்டு சுத்தி லைட் ரெட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் அந்த போர்ஷனை பர்டிகுலரா ரெட்ல ஹைலைட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 7 பெண்டன்ட்டையும் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுல கம்ப்ளீட்டா அந்த ஆன்டிக் கோல்டு தான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க சென்டர்லயே அப்ளை பண்ணிட்டு அது மேல கூட ரெட் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த பிளாக் மேல ரெட் அப்ளை பண்ணும்போது இன்னும் ரெட் உங்களுக்கு டிஃப்ரெண்டா கொஞ்சம் கிளியரா தெரியும். இப்ப பெண்டன்ட் எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பீட்ஸ். ஸோ இவ்வளோ பீட்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணோம். ஏன்னா 7 செட் இல்லையா? ஸோ நான் எல்லாத்தையும் காட்டல, நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் நான் உங்களுக்கு இதுல காமிச்சிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்றேன். ஒவ்வொரு பீடுக்கா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, சோ நீங்க இது மாதிரி சென்டர்ல ரெட்டுக்கு பதிலாக வேற எந்த கலர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படியே பிளாக்கா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ இப்ப இதுக்கும் நம்ம சென்டர்ல ரெட் கலர் அப்ளை பண்ணோம். பெண்டன்ட்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ரெட் கலர் அந்த சென்டர் டாட்ஸ் இருக்கு இல்லையா பீட்ஸ்ல, அதுல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்துலயும் இந்த மாதிரி ரெட் கலர் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கும். ஸோ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம பெண்டன்ட், பீட்ஸ், இயரிங்ஸ்க்கான ஒர்க்கை முடிச்சிட்டோம். நான் பீட்ஸ் பிளெயின் ரவுண்ட் பீட்ஸ்ல சென்டர்ல ஒரு ரவுண்ட்ல ரெட் கலர்ல கொடுத்துட்டு அது மேல சின்ன சின்ன டாட்ஸ் ஆன்டிக் கோல்டுல வச்சிருக்கேன். அப்படிதான் ரவுண்ட் பீட்ஸை பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா அசம்பிள் ப்ராசஸ். இப்ப அசம்பிளி. சோ ஒரு செட்டை எப்படி ஃபைனலா அசம்பிள் பண்றதுன்னு தான் காட்டுறேன். இதுல ஒரு ரவுண்ட் பீடு பிளஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீடு அந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணி நம்ம ஃபைனலி கியர் லாக் போட்டு அதுக்கப்புறம் பேக் ரோப்பை கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். சோ இதுக்கு பேக் சைட்ல தான் அவ்வளவுதான். இப்போ இவ்வளவுதான் செட்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எல்லாம் கோத்து வச்சுட்டேன். கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா இயரிங்ஸ்க்கு நம்ம பேக் பின் இன்சர்ட் பண்ண போறோம். பேக் பின் பேஸ்ட் பண்ணணும் இல்லையா? சோ இயரிங்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு அதோட பேக் சைட்ல இந்த மாதிரி
கோல்டு பேக் பின்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து E6000, B6000, B7000 இந்த 3 க்ளூ ஹெவி பாண்ட் க்ளூவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அது பிச்சுட்டு வராது. ஸோ அந்த மாதிரி பேக் பின்ஸ் போட்டு ரெடி பண்ணி வார்னிஷ் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம எல்லா செட்ஸையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டும் எண்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டெரகோட்டாவுமே நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.